ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் எ குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹிந்தி விஷாரத் பூர்வாத்தில் இருக்கக்கூடிய நிர்மலா புக்கில் சரித்திர சித்திரம் தான் பார்க்க போகிறோம். யாருடையதுன்னா தோத்தாராம். ஆல்ரெடி நிர்மலா வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போது தோத்தாராம் அவங்களுடையதை பார்க்க போகிறோம். தோத்தாராம் யார் அப்படின்னா, இந்த கதையினுடைய நாயகியான நிர்மலா அவங்களுடைய கணவன் தான் வந்து தோத்தாராம். ஃப்ரெண்ட்ஸ், லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நான் எடுக்கிற இந்த லெசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி விஷாரத் பூர்வாத் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். தோத்தாராம் தோத்தாராம் சாம்லே ரங்குக்கே மோட்டே தாஜே ஆத்மி ஹை. தோத்தாராம் வந்து ஒரு மாநிறம் உள்ள கொஞ்சம் நல்லா குண்டா இருக்கக்கூடிய ஒரு மனிதர். उम्र तो 40 से अधिक न थी, पर वकालत के कठिन परिश्रम ने सिर के बाल पका दिए थे. இவருக்கு வந்து 40 வயதுக்கும் அதிகமாக இருக்கார் இவருடைய வயது. இவர் வந்து இவருடைய கடின உழைப்பு, இவர் வந்து வக்கீல் தொழில் செய்து கொண்டிருக்கிறார். கடின உழைப்பின் காரணமாக இவர் தலைமுடியெல்லாம் வந்து உதிர்ந்துருது. தலையை வந்து அந்த முன்னாடி வந்து வழுக்கை அந்த மாதிரி விழுந்துருது. வியாயாம் கர்னே கா உன்ஹே அவகாஷ் ந மில்தா தா. ஓய்வெடுக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாமல் உழைத்து கொண்டே இருக்கிறார். யஹான் தக் கி கபி घूमने भी न जाते. இவர் வந்து எக்ஸசைஸோ இல்லை வந்து யோகா அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கார். அந்த அளவுக்கு அவருக்கு டைமே இல்லை. அதனால் வந்து எங்கேயுமே வந்து நடைபாதை என்ன சொல்கிறது, ஒரு வாக்கிங் கூட பண்ண முடியாத மாதிரி இவர் இருக்கார். ஸோ அதனால் இவர் உடம்பு வந்து அப்படி இருக்குது. இஸ்லியே தோந்து நிக்கல் ஆயித்தி. அதனால் இவருக்கு வந்து தொந்தி விழுந்திருக்கு. ये महाशय अपने को दंपति विज्ञान कुशल समझते थे और निर्मला के लिए कोई न कोई तोहफा रोज लाया करते थे. இவர் வந்து தான் வந்து தாம்பத்திய உறவில் வந்து தான் வந்து திறமையானவன் அப்படின்றத வந்து நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நிர்மலா தன்னுடைய மனைவிக்கு வந்து அவங்க வந்து இவங்களை பிடிக்காமல் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து இவங்கக்கிட்ட அவ்வளோவா டச்சில் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அதை நிரூபிக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுவார்னா, டெய்லியும் ஒய்ஃபுக்காக டெய்லி கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி வாங்கி கொடுத்துட்ருப்பாரு. உன்கா தம்பத்தி விஞ்ஞாபன் சிக்காலதா है कि युवती पत्नी के सामने खूब प्रेम की बातें करनी चाहिए. அதனால் அவர்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப பாசமாக அன்பாக வந்து பேசுவார். தில் நிக்கால்கர் ரக் தேனா சாஹியே. அவர் வந்து தன்னுடைய இதயத்தையே வந்து எடுத்து காட்டணும், அதாவது தன்னுடைய அன்பை வந்து அவளுக்கு வந்து புரிய வைக்கணும், வெளிப்படுத்தணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. यही इसके वशीकरण का मंत्र है. अंत में एक दिन पत्नी के जरा से इशारे पर बूढ़ी बहन को जोर से फटकार कर. அதனால் நிறைய விஷயங்கள் வஷீகரன் கா மந்த்ருகை, நிறைய விஷயங்களை வந்து அவளை வந்து நம்ம வசம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணுறாரு. என்னென்னா, தன்னுடைய மனைவி வந்து திருப்திப்படுத்துறதுக்காக அவங்களுடைய தங்கை ருக்மிணி அவங்க வீட்டில் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து திட்டுறது அவங்க முன்னாடியே, மனைவி முன்னாடி. अबोध बच्चे को कड़ी सजा देकर अपने प्रगाढ़ प्रेम का सबल प्रमाण इन्होंने दिया. அப்புறம் தன்னுடைய தன்னுடைய குழந்தைகள் வந்து 3 பசங்க இருப்பாங்களே அவங்களையெல்லாம் வந்து திட்டுறது. परंतु इतना होने पर भी पिता की अवस्था के इस पति के प्रति निर्मला आकर्षित न हो सकी. இவ்வளோவெல்லாம் பண்ணுறாங்க. தன்னுடைய தங்கையை வந்து திட்டுறாங்க, கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க, அப்புறம் வந்து தன்னுடைய மகன்களெல்லாம் திட்டுறாங்க சம்மந்தமே இல்லாமல். ஆனாலும் இதனையும் பண்ணி வந்து நிர்மலாவை வந்து தன் பக்கம் ஈர்க்க முடியலை. अपना संकोच न छोड़ सकी और दंपति शास्त्र के सारे मंत्रों की परीक्षा के पश्चात भी सुखी जीवन का इनका मनोरथ पूरा न हुआ. அதாவது அந்த தாம்பத்திய உறவில் தான் சரியாக இருக்கேன் அப்படின்றத அதை வெளிப்படுத்துறதுக்காக நிறைய விஷயங்களை செய்த பிறகும் கூட அவரால் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து அவருடைய மனதுக்கு திருப்தியான விஷயத்த வந்து பூர்த்தி செய்து கொள்ள முடியலை நிர்மலாட்டிருந்து. अपने सहपाठी नयनुस कुराय के कहने से उन्होंने रंगीलेपन का स्वांग बनाया और निर्मला से अपनी स्वामर्दी का कोई न कोई प्रसंग नित्य छोड़ने लगे. இவருடைய ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருப்பார், இந்த மாதிரி வந்து நீ கலராக அடையணும், உடுத்திக்கோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணு, அப்போ வந்து அவளுக்கு வந்து உன்னை பிடிக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பார். அதனால் நிறைய விஷயங்களில் வந்து இவர் வந்து தன்னை மாற்றிக்கிட்டு அவள் முன்னாடி, நிர்மலா முன்னாடி வந்து தன்னை ரொம்ப வந்து இளமையானவராக காட்டிக்கிறதுக்காக நிறைய பண்ணுவார். பரந்து யஹாம் பல்
उल्टा ही हुआ और निर्मला को संदेह होने लगा कि कहीं उन्हें उन्माद का रोग तो नहीं हो गया है. ஆனால் வந்து அந்த விஷயமெல்லாம் மாறி நிர்மலா வந்து என்ன நினைப்பா, இவன் ரொம்ப ரொம்ப வெறி பிடிச்சவனா இருப்பான் போல, ரொம்ப வந்து இவன் ரொம்ப கெட்டவன் அப்படின்ற மாதிரி இவளுக்கு வந்து தோண ஆரம்பிச்சிடும். इतना लाभ इससे अवश्य हुआ कि निर्मला उनकी मानसिक स्थिति समझा गई. वह सोचने लगी, बेचारा अपने पाप का प्रायश्चित कर रहा है, अतः दया का पात्र है. அப்புறம் மறுபடியும் இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கறனால அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவ வந்து புரிய ஆரம்பிச்சுக்கிறா நிர்மலா. என்னன்னா தன்னை வந்து கவர்வதற்காக தான் இந்த மாதிரியெல்லாம் அவர் நடந்துக்கிறாரு அப்படின்றத வந்து அவள் மெதுவாக புரிஞ்சுக்கிறா. அப்புறம் வந்து அவர் செய்த பாவத்துக்கு பலனாதான் பிராய்ச்சித்தம் தேடுறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறா. அதனால இவளுடைய மனது வந்து கொஞ்சமாக மாறுகிறது. वकील साहब के 3 पुत्र हैं. அவருக்கு வந்து 3 மகன்கள் இருக்காங்க. तीनों से उन्हें स्वाभाविक स्नेह है और एक समय तो वह इतना अधिक था कि एक बार एक हफ्ते के लिए बड़ा पुत्र मनसाराम ननिहाल चला गया था तो इतना घबराई कि खुद जाकर उसे लिवा लाए. முதல்ல வந்து அவர் எப்படி இருந்திருப்பாருன்னா, ரொம்ப பாசமாக பசங்க கிட்ட இருந்திருப்பாரு. அவங்கள வந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறது, மன்சாராம் பெரிய பையனை வந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறது, தனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் அதை அவர் பொருட்படுத்தாமல் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தார். परंतु उन्हें अपने काम से कभी इतनी फुर्सत ही न मिलती कि किसी लड़के की शिक्षोन्नति के विषय में दिलचस्पी दिखाते. அவருக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் அந்த இதையெல்லாம் மீறி அவர் ரொம்ப பிஸியாகவே இருந்தாலும் தன்னுடைய பசங்களுடைய அந்த கல்வியில் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டினார். विवाह के पश्चात इन लड़कों के प्रति उनके व्यवहार में परिवर्तन हो जाता है. ஆனால் இப்போ நிர்மலாவை கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா வந்து அவருடைய நிலைமையே வந்து மாறுது. அந்த பையன்கிட்ட அவர் நடந்துக்கிற முறையே வந்து மாற்றம் அடைகிறது. और पत्नी निर्मला को प्रसन्न करने के लिए वे कभी कभी उन्हें डांट फटकार भी देते हैं. தன்னுடைய மனைவியான நிர்மலாவை வந்து சந்தோஷப்படுத்துறன்ற பேரில் எப்போ பார்த்தாலும் அந்த பையனை திட்டிக்கிட்டே இருக்காரு. मुंशी जी का बड़ा लड़का सच्चरित्र और होनहार है. அவங்களுடைய பெரிய பையனான மன்சாராம் வந்து ரொம்ப உண்மையுள்ளவனாகவும் ரொம்ப நம்பிக்கையான பையனாகவும் இருக்கான். அவன் ரொம்ப நல்ல பையன். अब इसी पुत्र के लिए उनके हृदय में शंका घर कर लेती है. ஆனால் இப்படிப்பட்ட அந்த பையன் மேலே வந்து இவருக்கு வந்து இவருடைய மனதில் வந்து ஒரு சந்தேகம் எழும்புது. निर्मला ने दो एक बार उनसे मनसाराम की प्रशंसा कर दी. निर्मला வந்து 2-3 தடவை வந்து இவர்கிட்ட வந்து தன்னுடைய கணவர்கிட்ட மன்சாராமை பற்றி புகழ்ந்து பேசுகிறா. मुंशी जी के सामने उससे हंसकर बातें की और उसके चले जाने पर पति से कहा, मैं इनसे इधर अंग्रेजी पढ़ने लगी हूँ. मुंशी जी அவருடைய கணவருக்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து தன்னுடைய பையனாக தான் நினைக்கிறாங்க. நிர்மலா வந்து மாற்றாந்தாயாக இருந்தாலும் கூட அவங்க வந்து தன்னுடைய பையனாக தான் வந்து அவங்கள நினைக்கிறாங்க. அந்த பையன்கிட்ட வந்து சிரித்து பேசுகிறது, சந்தோஷமாக பழகிறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க தன்னுடைய கணவர்கிட்ட, நான் வந்து அவங்ககிட்ட ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. बस इतनी सी बात में अपने कुटुंबियों की प्रकृति को न पहचान सकने वाले मुंशी जी के अनुभवहीन हृदय को पुत्र के प्रति लज्जास्पद रूप से संकित कर देती है. ஆனால் இந்த விஷயங்களெல்லாம் கேட்டு அவர் வந்து தன்னுடைய மகனை வந்து மாற்றாந்தாயாக இருந்தாலும் தன்னுடைய மகனாக இருந்து இவ்வளோ பாசமாக நடத்துகிறாங்க, இப்படி இருக்காங்கன்றது அவங்க நினைக்காம அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய மனசில் வந்து சந்தேகம் ஏற்படுது. என்னென்னா தன்னுடைய பையனுக்கும் அந்த நிர்மலாவுக்கும் வந்து இடையே வந்து இவர் அதை விரும்பலை. அவங்க 2 பேர்த்துக்கும் இடையே அந்த மாதிரி பேசுகிறது இது பண்ணுறதெல்லாம் இவர் வந்து சந்தேகப்படுறாரு. वे पुत्र की परीक्षा लेते हैं इस उद्देश्य से कि उसे डांटने फटकारने का कोई अवसर मिल जाए, पर जब कोई सूत्र नहीं मिलता तब अकारण ही बेचारे के आचरण पर दोष लगाकर एकांत में उसे लज्जा और गलानी से मुँह छिपाकर रोने के लिए छोड़कर चले जाते हैं. இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரியெல்லாம் இவங்க பண்ணுறதுனால வந்து இவருக்கு வந்து அவங்க பையன் மேலே தேவையே இல்லாமல் அவங்க பையன் மேலே வந்து கோவப்படுறாரு, திட்டுறாரு.
பையனை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு. எந்த காரணமும் கிடைக்காத போது, காரணத்தோட இருக்கும்போதும் சம்மந்தம் இல்லாம திட்டுறாரு. எந்த காரணமும் இல்லாத சமயத்தில, அகாரன் அப்படின்னா காரணமே இல்லாத சமயத்தில கூட அவன்கிட்ட வந்து தோஷ் லகாக்கர் குற்றம் கண்டுபிடிச்சு, அவன வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி, அவன தனிமையில விட்டு, அவன வந்து குற்ற உணர்ச்சியால அவன ஃபீல் பண்ண வச்சு அழுக வைக்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுத்துறாரு. ஏன்னா, அவர் வந்து சந்தேகம் ஏற்படுது இவருக்கு. இத்தனா கர்கே भी உன்ஹே சாந்தி நஹி மில்தி. இத்தனையும் பண்றாரு. ஒண்ணா வந்து படிப்பு விஷயமா திட்டுறாரு, இல்ல வந்து காரணமே இல்லாம குற்றம் கண்டுபிடிச்சு திட்டி அவன அழ வைக்கிறது, திட்டுறது, தனிமைப்படுத்துறது இந்த மாரி நிறைய பண்றாரு. அதையும் மீறி அவருக்கு வந்து மனசு வந்து திருப்தி அடையல. वे उसे घर से निकाल कर बोर्डिंग में रखने के लिए सभी स्कूलों के हेडमास्टरों से मिलते हैं और अंत में उसे छात्रावास भेजकर ही संतोष की सांस लेते हैं. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் கூட அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, இந்த மாதிரி தன்னுடைய மனைவி வந்து அவங்க கிட்ட அதாவது மகன் தான், சித்தி, அம்மா தான், அவங்க மாற்றாந்தாய் தான். ஆனா வந்து இவருடைய கேவலமான அந்த மைண்டு வந்து அப்படி அ டவுட் படுது அவங்க மேல. அதனால இவரு என்ன பண்றாருன்னா, வீட்லருந்து இவங்கள வெளிய அனுப்பணும். இந்த பையன வந்து வெளியில அனுப்பிச்சு, வெளிய போர்டிங் ஸ்கூல்ல வந்து படிக்க வச்சு, அங்க வந்து ஹாஸ்டல்லயே தங்க வச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நெறைய ஸ்கூலுக்கு போய் நெறைய ஹெட் மாஸ்டர் எல்லாம் மீட் பண்றாரு. கடைசியில வந்து ஹாஸ்டலோட சேர்ந்து ஒரு ஸ்கூலே அவனுக்கு கிடைச்சிருது. அப்பதான் வந்து இவரு சந்தோஷ் கி சான்ஸ் அப்படின்னா சந்தோஷமா மூச்சு விடுறாரு. शंका और वात्सल्य मुंशी तोताराम के हृदय की ये दो मुख्य विरोधी वृत्तियां हैं. हृदय में जब तक शंका प्रधान रहती उनकी आंखों पर पर्दा पड़ा रहता. அவருடைய அந்த சந்தேக மனப்பான்மை அந்த கெட்ட ஒரு எண்ணம் வந்து தோத்தாராம் அவங்களுடைய மனதில் வந்து 2 முக்கிய விரோதமான ஒரு தேவையில்லாத எண்ணங்கள வந்து வளர்த்தது. என்ன அப்படின்னா, அவருடைய மனதில வந்து சந்தேகம் அப்படின்றது வந்து முக்கியமான விஷயமாக ஆயிருச்சு. அதனால அந்த சந்தேகத்தின் பார்வையினால அவர் வந்து அவருடைய கண்கள் வந்து மறைஞ்சிருச்சு. ஆ அவர் வந்து சரியா வந்து பார்த்து, சரியா புரிஞ்சிருந்தாரு அப்படின்னா, இந்த மாரி நிலைமை ஏற்பட்டிருக்காது. அந்த சந்தேகன்ற எண்ணம் வந்து இவருடைய கண்களை மறைத்து விட்டது. जब शंका कुछ शांत हो जाती तब வாத்சல்ய का உதய होता. ஒரு நிமிஷம் வந்து அவருடைய சந்தேகம் வந்து மறந்தாலும், ஆ அ அவருடைய அந்த எண்ணம் வந்து என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் வந்து அது உதயமாகிறது. संकित हृदय ने पुत्र के आचरण पर दोष लगाया. அந்த சந்தேக பிடித்த அந்த எண்ணம் அவருடைய மனது என்ன பண்ணுதுன்னா, ஒண்ணுமே அறியாத தன்னுடைய மகன் மேல வந்து குற்றம் கண்டுபிடிக்க சொல்லுது. வாத்சல்ய ने उसको दुबला देखकर चिंता प्रकट की. அதனால அவன வந்து கஷ்டப்படுத்துறாரு. அவன வந்து இங்கிருந்தே வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எண்ணம், அந்த மாரி கெட்ட எண்ணங்கள் எல்லாம் உருவாகுது. शंका जहां 25 हेडमास्टरों से पुत्र को छात्रावास में भर्ती कराने के लिए प्रार्थना करती है, वात्सल्य अपने पक्ष में एक बार डॉक्टर से प्रार्थना कराकर सारी कसर पूरी कर देता है. எந்த ஒரு இது வந்து சந்தேக உணர்வால அவர் வந்து 50க்கும் மேற்பட்ட நிறைய ஹெட் மாஸ்டர் ஸ்கூல்ஸ் எல்லாம் மீட் பண்ணி தன்னுடைய பையனை வந்து அங்க சேர்க்கறக்கு வந்து சேர்த்து விட்டாரோ, அதே விஷயம் தான் வந்து அதே இது வந்து இப்போ அவருடைய எண்ணம் வந்து அவங்க பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிரும். அப்போ உடம்பு சரியில்லாம இருக்கிறனால ரொம்ப முடியாம போயிருவான். அப்போ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தம்போது, இப்போ அவர் என்ன சொல்லுவாருன்னா, "நான் என்னோட சாரி கசர் என்னுடைய பூரா பணத்தையும் உங்ககிட்ட தந்துடுறேன். ஈஸ்வர் கே லியே இசே பச்சா லீஜியே." நீங்க வந்து கடவுள் மாரி இருந்து என் பையன காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி டாக்டர்ட்ட வந்து நெறைய புலம்புறான், வேண்டிக்கிறான். "நஹீன் தோ மேரா சர்வநாஷ் ஹோ ஜாயேகா." நீங்க வந்து அவன கடவுள் மாரி இருந்து என் பையன காப்பாத்தணும். அவன் தான் வந்து எனக்கு எல்லாமே. அப்படி இல்லைன்னா என்னோட இதே வந்து சர்வநாசம் ஆயிரும். நான் வந்து உருக்குலைஞ்சு போயிருவேன் அப்படின்னு சொல்றான். "ஹாய் மேரா ஹோன்ஹார் பேட்டா." அவன் வந்து என்னுடைய நம்பிக்கையான ரொம்ப எனக்கு வந்து இதான பையன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுறாரு. "ஆப் கல்கத்தே और बम्बई के डॉक्टरों को தார் தீஜியே." இப்போ கல்கத்தா, பாம்பேல இருக்கிற டாக்டர்ஸ்க்குலாம் வந்து தந்தி அனுப்புறாரு தன்னுடைய பையன காப்பாத்துறதுக்காக. "மை ஜிந்தகி பர் ஆப்கி குலாமி கரூங்கா." நான் வந்து வாழ்ற வரைக்கும் நீங்க வந்து அவன காப்பாத்துனீங்க அப்படின்னா, நான் உயிருள்ள வர வந்து உங்களுக்கு அடிமையாக கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. "யஹி மேரே ஜீவன் கா ஆதார் ஹை." அவன் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை ஆதாரம். "மேரா ஹிருதய ஃபட்டா ஜா ரஹா ஹை." அவன் இல்ல அப்படின்னா, என்னுடைய இதயமே வந்து வெடித்துரும், உருக்குலைந்து போயிரும் அப்படின்றாங்க. "ஹாய் மேரா பச்சா." என்னுடைய பையனே அப்படின்னு சொல்லி இப்போ ஃபீல் பண்றாரு. मुंशी तोताराम का संदेह दूर होता है पुत्र को प्राण लेकर.
அவனுடைய முன்ஷி தோத்தாராம் அவங்களுடைய சந்தேகம் வந்து நீங்குவதற்கு அவனுடைய பையனுடைய உயிரே வந்து போயிடுச்சு, எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. मौतेले पुत्र का जीवन संकट में जानकर निर्मला पति की अनिच्छा और नंद के विरोध की परवाह न करके जब उसे देखने के लिए अस्पताल आती है तब भी संदेह से तोताराम यही पूछते हैं, तुम यहाँ क्या करने आई, और उनका संदेह दूर होता है. அதாவது மௌத்தேலே புத்ருக்கா ஜீவன் சங்கட் மே ஜான்கர், அதாவது தன்னுடைய வளர்ப்பு மகனான மன்சாராமனுடைய உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதை கண்டு நிர்மலா பத்திக்கு அனிச்சா, நிர்மலா வந்து தன்னுடைய கணவருக்கு பிடிக்கல, அவருக்கு வந்து தான் வந்து அந்த மாதிரி அவங்ககிட்ட இருக்கிறதோ பேசுகிறதோ பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சாலும் அதையும் வந்து பொருட்படுத்தாமல் என்ன பண்ணுறாங்கன்னா விரோதிக்கு பர்வாஹ்ன கற்கே, அதை வந்து பொருட்படுத்தாமல் அவனை பார்க்குறக்காக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, ஆத்திகை வர்றாங்க. தபுபி சந்தேகசே தோத்தாராம் யஹி பூச்தேகே, அப்போ கூட வந்து தோத்தாராம் சந்தேகத்தோடு கேட்குறான், நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி அப்பவும் வந்து ஒரு சந்தேக பார்வையோடு அவர் வந்து கேட்குறாரு. उस समय मृत्यु शैया पर पड़ा मनसाराम जबरदस्ती उठकर विमाता के पौरों पर पिता के सामने ही गिरकर अपने संबंध की शुद्ध का परिचय देता है. அப்போது மன்சாராம் வந்து தன்னுடைய இறக்குற அந்த தருணத்தில் வந்து தன்னுடைய மாற்றான் தாயான அந்த நிர்மலாவுடைய காலில் வந்து அவங்க அப்பாவின் முன்னாலேயே வந்து விமாத்தாக்கே பௌரோம்பர் பித்தாக்கே சாம்னே, அப்பா அந்த மன்சாராம் வந்து தோத்தாராம் முன்னாடியே வந்து நிர்மலாவுடைய காலில் விழுந்து அவங்க 2 பேர்த்துக்கும் இருக்கிற அந்த என்ன சொல்கிறது அன்னை மகன் அப்படின்ற அந்த உறவை வந்து அவன் வெளிப்படுத்துகிறான். मनसाराम के प्राण संकट को जानकर निर्मला जब अपना रक्त उसके लिए देने को तैयार होती है. மன்சாராமுக்கு வந்து தூய ரத்தம் இப்போ வந்து உடனே வந்து அவனுக்கு ரத்தம் தேவைப்படுது, ரத்தம் கொடுத்தா அவனை காப்பாற்றலாம் டாக்டர் சொல்லும்போது அதையும் வந்து நிர்மலா கொடுக்குறா. तब मुंशी तोताराम पहली और अंतिम बार शुद्ध हृदय से कहते हैं. அப்போ தான் முன்சீராமுக்கு வந்து தெரிய வருது அவங்க 2 பேர்த்துக்கு கூட அந்த தூயமான ஒரு உறவு அன்பு அவனுக்கு புரிய வருது. அப்போது அவனை சுத்தமான ஒரு இதயத்தோடு அவன் சொல்கிறான், நஹி நிர்மலா தும்ஹாரே प्राणों का मूल्य अब मेरे निगाहों में बहुत बढ़ गया है. நிர்மலா உன்னுடைய இந்த தூய அன்பை பார்த்து என்னுடைய கண்கள் வந்து இதாயிடுச்சு, கண்கள் வந்து கண்ணீரால் நிரம்புது அப்படின்னு. ஆஜ் தக் வஹ் மேரே போக் கி வஸ்து தி, ஆஜ் சே மேரி பக்தி கி வஸ்து ஹை. இது வரைக்கும் நீ என்னுடைய ஒரு இன்பத்தினுடைய ஒரு போக பொருளாகத்தான் இருந்த, ஆனால் இன்றையிலிருந்து நீ வந்து என்னுடைய பக்தியினுடைய ஒரு பொருளாக இருக்கிறாய். मैंने तुम्हारे साथ बड़ा अन्याय किया है, क्षमा करो. நான் வந்து உனக்கு வந்து மிகப்பெரிய தவறு தீங்கிழைச்சிட்டேன், உன்னை வந்து நான் அந்த மாதிரி கேவலமாக நினச்சது என்னுடைய தப்பு தான், என்ன மன்னிச்சிடு அப்படின்றான். शंका पर वात्सल्य की यह विजय प्राप्त हुई है. मनसाराम जैसा अनुपम रत्न खोकर सारे परिवार को जन्म भर ஷோக் ரஹ்தாகை. மன்சாராம் போன்ற ஒரு நல்ல உன்னதமான அந்த அன்புள்ள ஒரு பையனை வந்து இழந்து இப்போ அந்த குடும்பமே வந்து துக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறது. முன்ஷி ஜி கா விருத ஹிருதய யஹ் பயானக் ஆகாத் நஹி சஹ் பாத்தா. முன்ஷிஜியினுடைய அந்த வயதான அந்த இதயம், அவருடைய அந்த மனது வந்து அந்த அதிர்ச்சியிலிருந்து அவரால் அதை வந்து டாலரேட் பண்ணிக்க முடியல, அவளால் வந்து அதை தாங்கிக் கொள்ள பொறுத்து கொள்ள முடியலை. उनके जीवन का क्रम ही इसके बाद बदल जाता है. அவருடைய அந்த வாழ்க்கையினுடைய அந்த நிலைமையே வந்து இப்போ இருந்து மாற ஆரம்பிச்சது. पुत्र पुत्री पत्नी यहाँ तक कि अपने से भी अब उन्हें प्रेम नहीं रह गया. மீதம் இருக்கக்கூடிய தன்னுடைய 2 பையன் ஒரு பொண்ணு, இப்போ அந்த நிர்மலாவுக்கும் இவருக்கும் ஒரு பொண்ணு பிறந்திருக்கும், அந்த பொண்ணு மனைவியான நிர்மலா இவங்க எல்லார் மேலேயும் அவருக்கு அன்பு அப்படின்றது இல்லாமல் போச்சு, அவருக்கு வாழ்க்கை மேலேயே ஒரு பிடிப்பு இல்லாமல் போயிடுச்சு. कारोबार में भी उन्हें कोई रुचि नहीं रह गई या तो कचहरी जाते ही नहीं. அவருக்கு வந்து அவருடைய தொழில் காரோபார் அப்படின்னா அவருடைய தொழிலில் வந்து அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போச்சு. கச்ஹரி ஜாத்தே ஹி நஹி, நீதிமன்றத்திற்கு கூட இப்போ செல்வது இல்லை அவருடைய மனது வந்து அந்த அளவுக்கு ரொம்ப சங்கடம் பட்டு போயிடுச்சு. ஜாத்தே பி தோ ஹார் ஆத்தே, அப்போ இருந்து அவருக்கு வந்து என்ன சொல்கிறது தோல்வி வர ஆரம்பிச்சிருச்சு. தீரே தீரே சாரா தன் உடு ஜாத்தாக,
இந்த மாதிரி அவர் தொழிலுக்கே போகலை, தொழிலை கண்டுக்கல, அவருடைய வக்கீல் தொழிலை செய்யலை அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற பணமெல்லாம் பறந்துருச்சு. और उनकी लज्जत भी उठ जाती है. அதோட அவருடைய மரியாதையும் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. मंझले पुत्र जियाराम की उद्दंडता ने उन्हें और भी तकित कर दिया. மஞ்சளே புத்ர் அப்படின்னா அவருடைய இரண்டாவது மகனான, முதல் மகன் வந்து மன்சாராம், இரண்டாவது மகன் வந்து ஜியாராம், மூன்றாவது மகன் வந்து சியாராம். இப்போ இரண்டாவது மகனான அந்த ஜியாராமனுடைய அந்த ஆணவ போக்கு, அவருடைய பேச்சு இதெல்லாம் வந்து அவரை வந்து ஒரு மனதே வந்து சோர்வடைய வைத்தது. தக்கித் கர் தியா, இன்னும் வந்து அவருடைய மனசு வந்து ரொம்ப நொந்து போக ஆரம்பிச்சது. உஸ்கே उपरांत पारिवारिक कष्टों से ऊबकर छोटा पुत्र जब घर छोड़कर निकल जाता है, तब तो वे निर्मला को और अपनी एकमात्र पुत्री आशा को त्याग कर घर से उसे खोजने चल देते हैं. அதுக்கப்புறம் வந்து அவருடைய மூன்றாவது மகன் வந்து ஒரு ஒரு போலி ஆசாமி ஒருத்தனுடைய பேச்சை கேட்டு ஒரு அவன் பின்னாடி வந்து அவன் போயிடுவான். அப்போ அவன் போனதுனால அவனை வந்து தேடிறதுக்காக தன்னுடைய மனைவியான நிர்மலாயும், ஏக்கமாத்திர அப்படின்னா தன்னுடைய ஒரே ஒரு பொண்ணையும் வந்து விட்டுட்டு அவன் வந்து அவனை தேட போயிடுறாரு. अपने प्रयत्न में उन्हें सफलता नहीं मिलती और निराश होकर हर दिन उन्हें लौटना पड़ता है. தன்னுடைய அந்த முயற்சி வந்து தோல்வி அடைஞ்சு, தன்னுடைய பையனை தேடுற அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சு போய் ரொம்ப நிராசையோட வீட்டுக்கு திரும்புகிறாரு. इस प्रकार पिता का हृदय रखते हुए भी वे पुत्रों के प्रति अपना कर्तव्य नहीं निभा पाते. இந்த விதத்தில் வந்து அவர் ஒவ்வொரு பையன்கிட்டையும் வந்து தோல்வி அடைஞ்சு போயிட்டாரு அவருடைய விஷயத்தில். पत्नी को भी जीवन में तो वे संतुष्ट नहीं कर पाए. இப்போ அவரோட மனைவியான நிர்மலாவுக்கும் அவருடைய வாழ்க்கையில் திருப்தி அளிக்க முடியவில்லை. उसकी मृत्यु के पश्चात दाहकर्म की समस्या सुलझाने आकर संभव है. उन्होंने उसकी आत्मा को शांति प्रदान की हो. கடைசியில் நிர்மலா வந்து நிறைய கஷ்டங்கள் பட்டு, நிர்மலாவினுடைய அந்த சாராம்சம் இதெல்லாம் பார்த்துருப்போம் அந்த சரித்திர சித்திரனில். அதை பார்த்துட்டு இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டோரி என்னன்றது நிர்மலாவை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ என்னன்றது உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இப்போ வந்து நிர்மலாவும் வந்து மரணம் அடைஞ்சிருவா. அவளுடைய மரணத்திற்கு பிறகு அவளுக்கு வந்து ஒரு மனசாந்தியை மட்டும்தான் இவரால் வழங்க முடிஞ்சுது. பஸ் இத்தனே से ही पाठक ही महानुभूति भी वे प्राप्त कर लेते हैं. இந்த விஷயங்கள் எல்லாத்தினாலையும் வந்து இவர் பாடம் படிக்கிறவங்களுடைய மனதில் வந்து இவர் மேலே ஒரு பச்சாதாபம் ஏற்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்த இந்த சரித்திர சித்திரன் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி விஷாரத் பூர்வத் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன அப்படின்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.